ஏசி வந்துருது, பவர் ஸ்டீரிங் வந்துருங்க, 4மே பவர் விண்டோ வந்துருதுங்க, கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க. கஸ்டமரா இருந்தா பாத்துட்டீங்களாங்க, நீங்க கட்ட வேண்டியது வெறும் 30,000 கட்டுங்க, வண்டி உங்க வீடு சொந்தமா இருக்கும். 30,000 ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது, டச் அப் எதுவுமே கிடையாதுங்க. டைப்ல பாத்துட்டீங்களா, லோ பிரைஸ்ல வந்துருங்க, பவர் விண்டோ, கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க. மைலேஜ் பாத்துட்டீங்களா உங்களுக்கு 17 வரைக்கும் கிடைக்கும் பெட்ரோல்ல. 2010 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. இன்னைக்கு வெறும் 50,000 கட்டுங்க, வண்டி உங்க வீடு சொந்தமா எடுத்துட்டு போங்க. 4மே ஆவரேஜ் ஒரு 70% இருக்கும். வண்டி அடிபார் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. உள்ள லெதர் சீட் கவர் வந்துருங்க, ஏசி வந்துருங்க, பவர் ஸ்டீரிங் வந்துருது, பவர் விண்டோ வந்துருங்க. டாடா விஸ்டால வரல கோட்ரா ஜெட் இன்ஜின், மைலேஜ் நல்ல மைலேஜ் கொடுக்கும். அதான் 25 வரைக்கும் கிடைக்கும். 190 அது இல்லைங்க, 180 அது இல்லைங்க, 1,75,000 ரூபாய். ஒரு லக்ஸரியான கலர்ல வந்து கொடுத்திருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிஷனும் பக்காவா இருக்குது. ஒரு வருஷம் லைவ்ல இருக்குங்க. என்னோட மார்க்கெட் பிரைஸ் நீங்க 2 லட்ச ரூபாய் கோட் பண்ணி நேர்ல வாங்க, அனுசரிச்சு கொடுக்கலாம். ஓகேண்ணா. வேரியன்ட்ங்க, பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி ரெண்டுமே இருக்குங்க. இதனுடைய மாடல் 2009 2 ஓனர் கண்டிஷன் இருக்குங்க. இதனுடைய எச்சி பாத்துட்டீங்கன்னா 5 வருஷம் லைவ்ல இருக்குங்க. இன்சூரன்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா 1 வருஷம் லைவ்ல இருக்குங்க. இதுங்க 2013 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. வண்டி பாடி லைன் காமிச்சிருங்க, பக்கா குவாலிட்டியில இருக்கும். மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 to 22 வரைக்கும் கிடைக்கும். ஆல்டோ வெறும் 30,000. அது தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் சரிங்க. சூப்பர்ண்ணா. ஆல் ஓவர் தமிழ்நாடு வண்டி லோன் பண்ணி கொடுக்கலாம். ஹோண்டா வெர்னா பாத்துட்டு இருக்காங்க, 2014 2 ஓனர் கண்டிஷன். வண்டி பாடி லைன் பாத்துங்க அலாயோட இருக்குங்க, 4மே அலாய். பெட்ரோல் வேரியன்ட், உள்ள சீட் கவர் காமிச்சிருங்க, லெதர் சீட் கவர் இப்பதான் போட்டுருக்காங்க. ஏசி வந்துருது, பவர் ஸ்டீரிங் வந்துருது, 4மே பவர் விண்டோ வந்துருது, 2 வீல் ஏர் பேக் வந்துருது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் இந்திஸ் vlogல நீங்கள் பார்த்த மாதிரி ஒரு யூஸ்டு கார் ஷோரூம் தாங்க வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா யூஸ்டு கார்ஸ்ன்னு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு புத்தம் புதிய நல்ல பக்கா கண்டிஷனில் இருக்கக்கூடிய கார்ஸை மட்டுமே தான் இன்றைக்கி நம்ம வீடியோ ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோங்க. நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஷோரூமில் இருக்கிற அண்ணாவே வந்து கொடுக்க போகிறாங்க. ரேட் எல்லாமே ரீசனபிளாகவே இருக்குங்க. எல்லோரும் வாங்கக்கூடிய வகையிலே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் முன்பணம் 20,000 ரூபா கட்டினாலே போதும், நீங்கள் காரை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன டைப்பில் கார் பார்த்தாலுமே அவைலபிளாக இருக்குது. உங்கள் காரை வாங்கணும் விற்கணும் அப்படின்னா கூட இவங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த காருக்கு எந்தெந்த மாதிரி பர்சன்டேஜ் லோன் கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்மளுக்கு வந்து சொல்லிடுறாங்க. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு 99% வந்து லோனோடையே இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன கார் பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் அதோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், அங்கே டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிவேல்டு சேனல்ல இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு ஒரு நியூ இடம் தான் சொல்லணும். நம்ம திருப்பூரையே கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஜிகே கார்ஸ் தான் வந்திருக்கோம். அண்ணா வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்கண்ணா, ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட கார்ஸ் வந்து விசிட் பண்ணிருக்கோம். சொல்லுங்கண்ணா, நம்ம கிட்ட என்ன பட்ஜெட்ல இருந்து கார் வந்து கிடைக்கும்? நம்ம கிட்ட நியூ வரவு பாத்தீங்கன்னா 1,25,000 9 லட்சம் வரை கார் இருக்குங்க. அப்படியா? எல்லாமே பாத்தீங்கன்னா ஷோரூம் எப்படி ஷோரூம்ல பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு லுக்ல இருக்கு. நம்ம கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா குவாலிட்டியா தான் இருக்கும். வண்டி குவாலிட்டியா இருக்கும். அடிவார் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த இதுக்கு இடமே கிடையாது. இடமே இல்ல. சர்வீஸ் ரெக்கார்ட் அப்படி இல்லனாலும் வண்டி தெளிவாவே கொடுத்துரும். தெளிவா கொடுப்பீங்க. ஓகேங்கண்ணா, நம்ம கிட்ட வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவே இருக்குது. அதுவும் லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்குமே வந்து இருக்குது. சொல்லுங்க, நம்ம இடம் வந்து எக்ஸாக்ட்டா எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்குது? இப்போ நம்ம ஜிகே கார்ஸ் இப்ப பாத்துறீங்களா, பழைய பஸ் ஸ்டாண்ட், திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்களா, மங்கள ரோடு பாரபாளையம். பாரபாளையத்துல வந்து பாத்தீங்கன்னா எம்பிஎஸ் சருக்கு ஆப்போசிட்டுங்க, ஜஸ்ட் ஃபார் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் 100 மீட்டர். அதாவது நம்ம பஸ் ஸ்டாப்ல இருந்து பாத்தீங்கன்னா 3வது ஸ்டாப்னு நினைக்கிறேன். இதோட கம்ப்ளீட் டீடைல்ஸ், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. இங்க வந்து ஆல் டைப் ஆஃப் கார்ஸ் வந்து கிடைக்குங்க. இன்னைக்கு நம்ம வந்து நம்ம கிட்ட வந்து பேசிக் பிரைஸ்ல இருந்து நம்ம பாக்கலாங்கண்ணா. என்ன பிரைஸ்ல இருந்து என்னென்ன கார் என்ன கண்டிஷன்ல இருக்குது பாத்துடலாமாங்கண்ணா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி புது அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நம்ம எங்க இருக்கு பார்த்தா திருப்பூர் ஜிகே கார்ஸ் மங்கள ரோடு பாரபாளையம். நம்ம என்ன வண்டி பாக்குறோம் பாத்தீங்கன்னா, செவர்லெட்ல வந்து ஸ்பார்க் பாத்துட்டு இருக்காங்க. மாடல் பாத்தீங்கன்னா 2012 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. வண்டி முதல்ல பாடி லைன் காமிச்சிருங்க, பக்கா குவாலிட்டியா இருக்கும். பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 70% இருக்குங்க. அப்படியே உள்ள இன்டீரியல் பாத்துருங்க, அப்படியே உள்ள இன்டீரியல் காமிச்சிருங்க. ஏசி வந்துருது, பவர் ஸ்டீரிங் வந்துருங்க, 4மே பவர் விண்டோ வந்துருதுங்க, கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துருதுங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா லோ கிலோமீட்டர் வேறு 87,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. அப்படியே பின்னாடி இன்டீரியல் காமிச்சிருங்க. வண்டி பெட்ரோல் வேரியன்ட்டுங்க. மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 17 to 18 கிடைக்கும். 17 to 18 கிடைக்கும். பியூர் பெட்ரோல். பிரைஸ்னா இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெளியில மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1.25 ரூபா கேட்பாங்க. நம்ம அவ்வளவுலாம் கேட்கலைங்க. நம்ம ஜிகே கார்ஸ் வந்து ஒரு ஆஃபருக்காக ஒரு 1,25,000 ரூபாய், அதுமே பிக்சட் நேஷனல் தாங்க. இந்த வண்டிக்கு இதே லோக்கல் கஸ்டமரா இருந்தா பாத்துட்டீங்களாங்க, நீங்க கட்ட வேண்டியது வெறும் 30,000 கட்டுங்க, வண்டி உங்க வீடு சொந்தமா இருக்கும். 30,000 கொடுத்தா நம்மளே எடுத்துக்கலாம். ஆமாங்க, லோக்கல் கஸ்டமரா இருந்தா. சூப்பர்லண்ணா. ஆமாங்க. என்ன பர்சன்டேஜ்ல லோன் கொடுக்குறீங்க? இப்ப நம்ம கிட்ட பாத்துட்டீங்களா, மாடல் தகுந்தாங்க லோன் போட முடியுங்க. இந்த வண்டிக்கு பாத்துட்டீங்களா, லோக்கல் கஸ்டமரா இருந்தா ஒரு 30,000 கட்டின அந்த வண்டிக்கு வந்து லோக்கல் ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்துடலாங்க. இதே நம்ம கிட்ட ஹை பட்ஜெட் போகும்போது பாத்துட்டீங்கன்னா 0 பேமெண்ட்ல இருந்தே வண்டி இருக்குது.
பணமே இல்லாம வண்டி எடுத்துக்கலாம். பணமே இல்லாம ப்ரொஃபைல் கரெக்டா இருக்கும். எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோல. ஆமா, எல்லாமே வண்டி எல்லாமே பாத்துடலாம். ஓகேங்கண்ணா, ஏன்னா கண்டிஷன் பக்காவா இருக்குங்கண்ணா. வண்டி நம்மளோட குவாலிட்டியான வண்டி மட்டும் தான் இருக்கும். ஓகேங்கண்ணா. இந்த டச் அப் அது நம்ம சொல்லுவாங்க இந்த கிராச் இருக்குது அது இருக்குது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்ல. ஆமா. ஓகேங்கண்ணா, அடுத்து போயிடலாமா? அடுத்த வண்டிக்குள்ள போயிடலாம். ஓகேங்கண்ணா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஜி கார்ஸ் என்ன வண்டி பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா டாடா மான்சா பெட்ரோல் வேரியன்ட்ல பாத்துட்டு இருக்காங்க. முதல்ல பாடி லைன் காமிச்சிங்க, பக்கா குவாலிட்டியில இருக்கும். ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு. அடிபார் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது, டச் அப் எதுவுமே கிடையாதுங்க. வண்டி பாத்துட்டீங்களா உங்களுக்கு சடான் டைப்ல பாத்துட்டீங்களா லோ பிரைஸ்ல வந்துருக்குங்க. டென்ட் கிராச் எதுவுமே இருக்காதுங்க. பெட்ரோல் வேரியன்ட் அப்படியே உள்ள முன்னாடி இன்டீரியர் காமிச்சிருங்க. ஏசி வந்துருங்க, ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ, கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க. மைலேஜ் பாத்துட்டீங்களா உங்களுக்கு 17 வரைக்கும் கிடைக்கும் பெட்ரோல்ல. சீட் கவர்லாம் பாத்துட்டீங்களா லெதர் சீட் இருக்குங்க. எல்லாமே பக்கா கண்டிஷன்ல இருக்கு. பக்கா கண்டிஷன்ல இருக்குதுங்க. ஓகேங்கண்ணா. எல்லாமே வந்து குவாலிட்டியான வண்டி இருக்கு நம்மள்ட்ட. அடிபார் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது மேக்ஸிமம். ஒரிஜினாலிட்டி பெயிண்ட் அப்படியே இருக்குது. அண்ணா என்ன இயர்னா அது? 2010ங்க. 2010 மாடல். பிரைஸ்னா இதனுடைய மாடல் பாத்தீங்கன்னா 2010 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. இன்னைக்கு வெளியில மார்க்கெட் பிரைஸ் 2 லட்சம் ரூபாய் கேட்பாங்க. நம்ம அவ்வளவு கேட்கலைங்க. 1.80 அது இல்லைங்க, வெறும் 1,65,000 ரூபாய். அதுமே பிக்சட் கிடையாது, நெகசிபிள் நேர்ல வாங்க அனுசரிச்சு கொடுக்கலாம். இதே கொங்கு பெல்ட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பாத்துறீங்களா, நீங்க கட்ட வேண்டிய வெறும் 50,000 ரூபாய் கட்டுங்க, வண்டி உங்க வீட்டு சொந்தமா எடுத்துட்டு போங்க. சூப்பர்ல. அப்பதான் இருந்த போது தாராளமா சொல்றாங்க. இதுக்கு லோன் ஃபெசிலிட்டி அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க பாத்துட்டீங்களாக்க லோக்கல் ப்ரூஃப் இருந்துச்சுனாக்க 50,000 ரூபாய் கட்டுங்க, அந்த வண்டி உங்களுக்கு சொந்தமா எடுத்துட்டு போயிடலாம். அதெல்லாம் லோன் பண்ணிக்கலாம். ஆமா, மீதி வந்து 1 லட்சம் ரூபாய் லோன் பண்ணி கொடுத்துடலாம். சூப்பருங்கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம ஜி கார்ஸ்ல என்ன வண்டி பாக்குற மாதிரி டாடால விஸ்டா பாத்துட்டு இருக்காங்க. டீசல் வேரியன்ட் மைலேஜ் பாத்தீங்கன்னா 25 வரைக்கும் மைலேஜ் கிடைக்குங்க. முதல்ல பாடி லைன் பாத்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியில இருக்குங்க. டயர் பாயிண்ட் பாத்துட்டீங்களா 4மே ஆவரேஜ் ஒரு 70% இருக்கும். வண்டி அடிபார் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. உள்ள லெதர் சீட் கவர் வந்துருங்க, ஏசி வந்துருங்க, பவர் ஸ்டீரிங் வந்துருது, பவர் விண்டோ வந்துருங்க. டாடா விஸ்டால பாத்தீங்கன்னா கோட்ரா ஜெட் இன்ஜின், மைலேஜ் நல்லா கொடுக்கக்கூடிய வண்டி. ஆமா, நல்லா மைலேஜ் கொடுக்கும். அதான் 25 வரைக்கும் கிடைக்கும். எல்லாமே எப்படிங்கண்ணா இவ்வளவு பக்கா கண்டிஷன்ல கொடுக்க முடியுது? வண்டி பொருள் தரமா கொடுத்துட்டோம்னா அதனாலதான் நம்ம ஒரே இடத்துல ஒரு 15 வருஷமா இருக்கிறோம். உண்மையா சூப்பருங்கண்ணா. வண்டி தெளிவா கொடுத்துட்டோம்னா ஒண்ணு. அண்ணா நம்மளோட என்னென்ன ஊர் வண்டியெல்லாம் வச்சிருக்கீங்க? நம்மகிட்ட மேக்ஸிமம் லோக்கல் நம்மள எல்லா ஒரு வண்டியுமே இருக்கு. ஆனா கேரளா அதர் ஸ்டேட் கிடையாது, தமிழ்நாடு வண்டி எல்லாமே இருக்குதுங்க. ஓகேங்கண்ணா, அடுத்து போலாமாண்ணா? இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெளியில மார்க்கெட் பிரைஸ் 2 லட்சம் ரூபாய் கேட்பாங்க. நம்ம அவ்வளவு கேட்கல. 1.90 அது இல்லைங்க, 1.80 அது இல்லைங்க, 1,75,000 ரூபாய். நம்ம போஸ்ட் பண்ணிருக்கிறோம் 2024 கண்டிப்பா இதை வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து உண்மையாவே இந்த ரேட்டுக்கு வந்து எங்கேயுமே கிடைக்காது. உண்மையாவே 2 வீலர் வாங்குற காஸ்ட்டுக்கு காரே வாங்கிக்கலாம். ஓகேங்கண்ணா. 1.75 அதுமே பிக்சட் விலை, நெகசிபிள் தாங்க. நேர்ல வந்து என்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம். சூப்பர்ண்ணா. அப்ப வந்து நம்ம சேனல் பாத்துட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ணி கொடுப்பீங்க. சேனல் பாத்துட்டு வராங்க சப்ஸ்கிரைபர் வந்து இன்னும் ஆஃபர் பண்ணி கொடுத்துடலாம். இது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடுது. 1 லட்சம் கிலோமீட்டர். 1 லட்சம் கிலோமீட்டர். ஓகேங்கண்ணா, ஓகேங்கண்ணா. வண்டி பாக்குற பாத்தீங்கன்னா Ford Figo பாத்துட்டு இருக்காங்க. 2010 2 ஓனர் கண்டிஷன் இருக்கு. முதல்ல பாடி லைன் காமிச்சிருக்கா, பக்கா குவாலிட்டியில இருக்கும். லோக்கல் நம்பர், திருச்சி நம்பருங்க. வண்டி பாடி லைன் பாத்துங்க பக்கா வருங்க. உள்ள இன்டீரியர் காமிச்சிருங்க. சீட் கவர் பத்தி நியூ சீட் கவர் போட்டுருக்காங்க. ஓகேண்ணா. ஏசி வந்துருங்க, ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துருங்க, கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க. ஏசி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அப்படியே இருக்குங்கண்ணா. ஆமாங்க, ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். எனக்கு பழைய கார் மாதிரி தோணவே இல்லை. நான் யூஸ்டு கார் ஷோரூம் வந்த ஒரு ஃபீலே இல்லைங்கண்ணா. ஆமாங்க, எல்லாமே நீட்டா வண்டி நீட்டா இருக்கு. ஆமா, டயர் பாயிண்ட் பாத்துருங்க ஒரு 70% டயர் இருக்குங்க. ஃப்ரண்ட்ல பாத்துட்டா உங்களுக்கு புது டயர் பத்தி போட்டுருக்காங்க, நியூ டயர். இத பத்தின டீடைல் கொடுத்துடலாமாண்ணா? வண்டி டீசல் வேரியன்ட்டுங்க. மைலேஜ் பாத்துட்டா உங்களுக்கு 23 வரைக்கும் கிடைக்கும். 23 வரைக்கும் சாலிடா கிடைக்கும். 23 வரைக்கும் சாலிடா கிடைக்கும். ஓகேங்கண்ணா. வண்டியில அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. வண்டி பாத்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கும். கண்டிப்பா போகும். இந்த கலரே சூப்பரான ஒரு கலருங்கண்ணா. ஆமாங்க, போயிட்டே இருக்கலாம் இல்லையா? இந்த வண்டி பாத்துட்டீங்கன்னா வெளியில மார்க்கெட் பிரைஸ் எல்லாமே 2 லட்சம் ரூபாய் கேட்பாங்க. நம்ம அவ்வளவு கேட்கறீங்க. 1,75,000 ரூபாய் பிக்சட் கிடையாது, நெகசிபிள்ங்க. நேர்ல வந்து அனுசரிச்சு கொடுத்துடலாம். சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. நான் பார்க்கக்கூடிய கார் எல்லாமே வாங்கணும்னு தோணுது. பாத்துக்கோங்க. கண்டிப்பா வந்து நீங்க நம்ம சேனல் மென்ஷன் பண்ணும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த 2024 ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம ஜிகே கார்ஸ் கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. நம்ம ஜிகே கார்ஸ் என்ன வண்டி பாக்குற பாத்தீங்களா, ஹூண்டாயில பாத்தீங்கன்னா i10 பாத்துட்டு இருக்காங்க. வண்டி மாடல் பாத்தீங்கன்னா 2009 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. வண்டி பாடி லைன் காமிச்சிருக்க பக்கா குவாலிட்டியில இருக்கும். அப்படி ஃப்ரண்ட் டயர் காமிச்சிருக்க நியூ டயர் பத்தி பிராண்டட் டயர் போட்டுருக்காங்க. உள்ள அப்படி இன்டீரியர் பாத்துருங்க. மாடல்னா மாடல் 2009 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. 2 ஓனர் கண்டிஷன் பக்கா கண்டிஷன் எல்லாமே. ஆமாங்க, ஏசி பவர் ஸ்டீரிங் வந்துருங்க. ஃப்ரண்ட் 2 4மே பவர் விண்டோ வந்துருது. ஓகேங்கண்ணா, ஓகேங்கண்ணா.
ஏசி வந்து எப்படின்னா ஏசி எல்லாம் ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. சிஸ்டமும் கரண்ட்ல இருக்கு. ஓகே ஓகே. ஒரு லக்ஸரியான கலர்ல வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிஷனும் பக்காவா இருக்குது. இதனுடைய மாடல் பாத்தீங்கன்னா 2009 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. எஃப்சி பாத்தீங்கன்னா 5 வருஷம் லைவ்ல இருக்குங்க. இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 1 வருஷம் லைவ்ல இருக்குங்க. இதனுடைய மார்க்கெட் பிரைஸ் நீங்க 2 லட்சம் ரூபாய் கோட் பண்ணிருக்கீங்க. அதுமே பிக்ஸட் ரேட் நைசிபிள் தாங்க. வண்டி இன்ஜின் பாத்தீங்கன்னா கப்பா இன்ஜினுங்க. மைலேஜ் பக்காவா கிடைக்கும். உங்களுக்கு 20 வரைக்கும் சாலிடா கிடைக்கும் மைலேஜ். இதனுடைய பிரைஸ் பிக்ஸட் ரேட் நைசிபிள் நேர்ல வாங்க அனுசரித்து கொடுத்துடலாம். ஓகேண்ணா, நம்ம சேனல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நம்ம ஜிஎஸ் என்ன வண்டி பாக்குற மாதிரி ஹூண்டாயில சேண்ட்ரா ஜிங்கு பாத்துட்டு இருக்காங்க. 2009 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. முதல்ல பாடி லைன் பாத்துங்க பக்கா குவாலிட்டியில இருக்கும். நம்பர் பாத்தீங்கன்னா லோக்கல் நம்பர் தாங்க, உங்களுக்கு ராமநாதபுரம் நம்பர். வண்டி பாடி லைன் பாத்துக்குங்க. வண்டி பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி ரெண்டுமே இருக்குங்க. உள்ள அப்படியே இன்டீரியல் பாத்துருங்க. லெதர் சீட் கவர் பத்தி தான் போட்டுருக்காங்க. ஏசி வந்துருதுங்க, பவர் ஸ்டேரிங் வந்துருதுங்க, ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துருதுங்க. அடிபார் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க வண்டியில. மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17-18 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் பெட்ரோல் வேரியன்ட்ல. எந்த இடத்துல ஒரு டேமேஜ் கூட கிடையாது. ஏங்கண்ணா வண்டி பாக்குறது குவாலிட்டியா இருக்கு. டயர் எல்லாமே வந்து கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க. 4 டயருமே ஆவரேஜ் ஒரு 70% இருக்கும். ஓ 70% இருக்கு. சொல்லுங்கண்ணா இதோட பிரைஸ். இதனுடைய மாடல் 2009 2 ஓனர் கண்டிஷன் இருக்குங்க. இதனுடைய எஃப்சி பாத்தீங்கன்னா 5 வருஷம் லைவ்ல இருக்குங்க. இன்சூரன்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா 1 வருஷம் லைவ்ல இருக்குங்க. இதனுடைய பிரைஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா வெளியில பார்த்தா 190 கேட்பாங்க. நம்ம அவ்வளவு கேட்கலாம். 1,65,000 ரூபாய். அதுவே பிக்ஸட் ரேட் நேச்சுரல் நேர்ல வாங்க அனுசரித்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஜி கார்ஸ் என்ன வண்டி பாக்குறோம் பாத்தீங்கன்னா மாருதியில பாத்தீங்கன்னா ஆல்டோ எல்எக்ஸ்ஐ மாடல் பாத்துருங்க. 2013 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. வண்டி பாடி லைன் காமிச்சிங்கன்னா பக்கா குவாலிட்டியில இருக்கும். எல்லா வண்டியிலும் நம்ம வண்டியில பாடி லைன் பாத்துங்க பார்க்க ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். உள்ள இன்டீரியல் காமிச்சிருங்க. கம்பெனி சீட் கவர் அப்படியே இருக்குது. ஏசி வந்துருது, பவர் ஸ்டேரிங் வந்துருதுங்க. கம்பெனி மியூசிக் வந்துருதுங்க. டயர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நாலுமே ஆவரேஜா பாத்தீங்கன்னா 70% இருக்கு. பெட்ரோல் வேரியன்ட் மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 to 22 வரைக்கும் கிடைக்கும். ஆல்டோ எல்எக்ஸ்ஐ. சொல்லுங்க இதோட பிரைஸ் சொல்லுங்க. இதோட மாடல் 2013 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா பேங்க் லோன் பாத்துறீங்களா? சிபில் கரெக்டா இருந்தா, ப்ரோஃபைல் கரெக்டா இருந்தா பாத்தீங்கன்னா வெறும் 30,000 எடுக்கிற வண்டி உங்க வீட்டு சொந்தமா எடுத்துட்டு போங்க. வெறும் 30,000. அது தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் சரிங்க. சூப்பர்ண்ணா. ஆல் ஓவர் தமிழ்நாடு வண்டி லோன் பண்ணி கொடுக்கலாம். பாருங்க, ஒரு 2 வீலர் கூட வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட கார் வாங்கிடலாம். 30,000 செலவுல. சூப்பர்ல. இந்த வண்டி உங்க சேனல் சப்ஸ்கிரைபர் நேர்ல வந்து இந்த சேனல் பாத்துட்டு வந்து சொன்னவங்களுக்கு இன்னொரு 10,000 நம்ம கம்மியாவே கொடுக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா உண்மையாவே இந்த 10,000 கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்கண்ணா. ஆமா பாருங்க, எல்லாமே கண்டிஷன் பக்காவா இருக்குது. அப்படியே பொருள் தரமா கொடுத்துட்டோம்னா நம்ம யார்கிட்டயும் கேள்வி கேட்க தேவையில்லை. ஓகே ஓகே, பக்கா சர்வீஸ்ங்க, செமையா இருக்குது. அடுத்த காருக்கு போலாம்ண்ணா. நெக்ஸ்ட் நம்ம ஜிஎஸ் என்ன வண்டி பாக்குறோம்ல ஹோண்டாய் வெர்னா பாத்துட்டு இருக்காங்க. 2014 2 ஓனர் கண்டிஷன்ல வண்டி பாடி லைன் பாத்துங்க பக்கா குவாலிட்டி இருக்கு. ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். ஷோரூம் பீஸ் அப்படியே இருக்குங்க. புது வரவுங்க. வாவ் அண்ணா, பாடி வந்து சுத்தியே காமிச்சிருங்க. எல்லாத்தையுமே காமிச்சிருங்க. அண்ணா இது யூஸ்டு கார் தானா? உண்மையாவே? ஆமா, உண்மையிலே யூஸ்டு கார் தான். வண்டி ஷோரூம் பீஸ் அப்படியே இருக்கும். டயர் பாயிண்ட் காமிச்சிருங்க. நாலுமே ஆவரேஜ் ஒரு 70% இருக்குங்க. அலாயோட இருக்குங்க. நாலுமே அலாய். பெட்ரோல் வேரியன்ட். உள்ள சீட் கவர் காமிச்சிருங்க. லெதர் சீட் கவர் பத்தி போட்டுருக்காங்க. ஏசி வந்துருது, பவர் ஸ்டேரிங் வந்துருது, நாலுமே பவர் விண்டோ வந்துருது, 2 வீல் ஏர் பேக் வந்துருது. ஓகேண்ணா. சடன் டைப்ல ஒரு லக்ஸரியான வண்டி. சூப்பர்ண்ணா. 1.6 டயர்லாம் உண்மையாவே பக்கா கண்டிஷன். 70% இருக்கு. 70%. ஆமாங்க. உள்ள அப்படியே இன்டீரியல் காமிச்சிருங்க. இது மாடல் 2014 2 ஓனர் கண்டிஷன் இருக்கு. 4,50,000 கேக்குறாங்க. அது பிக்சட் கிடையாதுங்க. இந்த வண்டி பாத்துட்டீங்களாக்கா? இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துடலாம். சிபில் கரெக்டா இருந்தா, ப்ரோஃபைல் கரெக்டா இருந்தா பாத்துங்க. நீங்க கட்ட வேண்டியது வெறும் 50,000 கட்டுங்க. அந்த வண்டி உங்க வீட்டு சொந்தமா எடுத்துட்டு போங்க. உண்மையாவே வேணா? ப்ரோஃபைல் கரெக்டா இருந்தா. ஆனா இது கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஷோரூம்ல பார்த்த மாதிரி வண்டி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு. அடிபார் ரீப்ளேஸ்மெண்ட் எந்த ஒரு டச் அப் எதுவுமே கிடையாது. ஷோரூம்ல எப்படி இருந்துச்சு அதே மாதிரி இருக்கும் வண்டி. ஓகேங்கண்ணா. வண்டியும் சரி, வண்டியோட பெர்ஃபார்மன்ஸும் சரி பக்கா குவாலிட்டியா இருக்கும். ஆனா நம்ம கிட்ட யூஸ்டு கார்ஸ் வாங்க மட்டும் தான் முடியுமா? விக்கணும்னா கூட நம்மகிட்ட எக்ஸ்சேஞ்ச் வசதி இருக்குதுங்க. ஓகே. இப்போ உங்களோட ஒரு வண்டியை கொடுத்துட்டு எடுக்கிறனால எடுத்துக்கலாம். அப்படி இல்லைங்க எனக்கு பணம் தேவைப்படும் வண்டியை கொடுத்துறனால அதுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம். சூப்பருங்க. உங்க காரை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு லக்ஸரியான கார் வாங்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஜிகாஸ் என்ன வண்டி பாக்குறோம்னு பாத்தீங்களா? ஈகோ பாத்துட்டு இருக்காங்க. மாடல் பாத்தீங்கன்னா 2012 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்க. வண்டி பாடி பாத்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியில இருக்கும். அப்படி டயர் பாயிண்ட் காமிச்சிருங்க. 4 டயருமே காமிச்சிருங்க. ஒரு 80% டயர் பாயிண்ட் இருக்கு. வண்டி அடிபார் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. பியூர் பெட்ரோலுங்க. 5 சீட் எடுங்க. வண்டி 5 சீட் எடு. வண்டி லெதர் சீட் கவர் பார்த்தா நீ சீட் கவர் போட்டுருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்ல அப்படியே இன்டீரியல் காமிச்சிருங்க. சீட் எல்லாமே நல்லா பக்கா இப்பதான் போட்டுருக்காங்க. புதுசு தானே? ஆமாங்க. நீ சீட் கவர் பார்த்தா மாத்தி இருக்காங்க லெதர் சீட். உங்களுக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஏசி வர டைப்புங்க. ஓகே ஓகே. ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துரும். எல்லாமே மேக்ஸிமம் ஏசியோட இதுல தான் இருக்குது. ஆமாங்க. இப்ப எல்லாருமே ஏசி தானே விரும்புறாங்க. கண்டிப்பா. லோ பட்ஜெட் எடுத்தாலுமே ஏசி இருக்கான்னு கேட்டுட்டே வண்டியை பாக்குறாங்க. இது கிலோமீட்டர்
77,000 கிலோமீட்டர். ஓகேங்கண்ணா. பிரைஸ் சொல்லுங்கண்ணா, மாடல் சொல்லுங்க. இதோட மாடல் பாத்தீங்கன்னா 2012 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு, பியூர் பெட்ரோல் வண்டிங்க. இதனோட பேஸ் என்ன கோட் பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் கோட் பண்ணி அதுமே பிக்சட் ரேட் நைஸ் கொடுத்தாங்க. நேர்ல வந்து அனுசரிச்சு ஏதோ ஆல் ஓவர் தமிழ்நாடு லோட் போட்டு கொடுத்தலாம். ஓ சூப்பர். ப்ரொஃபைல் கரெக்டா இருந்தா நீங்க கட்ட வேண்டியது வெறும் 50,000 ரூபாய் எடுங்க. வண்டி உங்க வீடு சொந்தமா எடுத்துட்டு வெறும் 50,000 வெறும் 50,000 ரூபாய் கட்டுங்க. ஓ சூப்பரா இருக்குங்கண்ணா. ஆனா இதெல்லாம் நம்ம புதுசா வாங்கினா என்ன பிரைஸ் வருங்கண்ணா? புதுசா பாத்துட்டீங்கன்னா 7.25 லட்சம் ரூபாய் வருது. 7.25 லட்சம் 7.25 வருது. ஓகே ஓகே. வண்டி கண்டிஷன் பக்காவா இருக்குது. எல்லாமே உங்களுக்கு வந்து மாத்திருக்காங்க. சீட் கவர், டயர் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏசில இருந்து எல்லாமே கண்டிஷன்ல இருக்குங்க. எடுத்து அப்படியே ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வண்டி அப்படியே எடுத்து ஓட்டிக்கலாம். ஓகே ஓகே. பிரைஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிளான பிரைஸ்ல தான் கொடுத்திருக்காங்க. இதோட பெஸ்டும் பண்ணி தரேன் இருக்கீங்க. நேர்ல வந்து என்ன பெஸ்டா பண்ணி கொடுப்போம். பண்ணி தருவீங்கண்ணா. ஓகேங்கண்ணா. அடுத்து பார்க்கலாமா? அடுத்த வண்டி வாங்க வண்டி பாருங்க. என்ன வண்டி பாக்குறேன்னு பாத்தீங்கன்னா எட்டிஎஸ் லிவா பாத்துருக்காங்க. டீசல் வேரியன்ட்டுங்க. எல்லாருமே எட்டிஎஸ் லிவா தொலாவிட்டு இருப்பாங்க. நம்மகிட்ட ஒரு வண்டி இருக்கு பாருங்க. முதல்ல பாடி லைன் பாத்துங்க, பக்கா குவாலிட்டில இருக்கும். மைலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 25 சாலிடா கிடைக்கும். அப்படியே ஃப்ரண்ட் டயர் பாயிண்ட் காமிச்சிருங்க. ஒரு 70% இருக்கும். அப்படியே உள்ள இன்டீரியர் பாத்துருங்க. சீட் கவர் பத்தி நீ சீட் கவர் போட்டுருக்காங்க. ஏசி வந்துருது, பவர் ஸ்டீரிங் வந்துருங்க, கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துருது. ஏசி எல்லாம் ஒர்க்கிங்ல தான் இருக்காங்க. எல்லாமே ஒர்க்கிங். எல்லாத்துலயுமே நமக்கு மேக்ஸிமம் சீட் சரி எக்ஸ்டீரியர் சரி பக்கா குவாலிட்டியா இருக்கும். ஓகே ஓகே. சீட் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சர்வீஸ் கார்ட்ஸ் இருக்கிறதுலே கம்மியானது. டொயோட்டாவுல இருக்கிறதுல ஷோரூம்ல விட்டு நீங்க செக் பண்ணீங்க. இருக்கிறதுல கம்மியான லோ சர்வீஸ் கார்ட்ஸ். ஓகே. மியூசிக் சிஸ்டம் ஒர்க்கிங்ல தான் இருக்கு. ஒர்க்கிங்ல தான் இருக்கு. சூப்பர்ண்ணா. இதனுடைய மாடல் பாத்தீங்கன்னா 2013 2 ஓனர் கண்டிஷன்ல இருங்க. இதோட பிரைஸ் என்ன கோட் பண்ணிருக்க மாதிரி வெறும் 3,70,000 ரூபாய் கோட் பண்ணிருக்கீங்க. அதுவே பிக்சட் கிடையாது, நெகோசியபிள் தாங்க. நேர்ல வந்து அனுசரிச்சு கொடுப்பாங்க. இதே உங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரட்டுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாங்க. 20,000 ரூபாய் தள்ளுபடி. 20,000 ரூபாய் தள்ளி கொடுக்கலாம். 10,000 சொன்னீங்க. 20,000. சூப்பர்ண்ணா சூப்பர். 20,000 ரூபாய் தள்ளி கொடுக்கலாம். ஓகேங்கண்ணா. கண்டிப்பா நீங்க வந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு பிரைஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. கொடுத்துடலாங்க. இந்த வண்டிக்கு நீங்க முன்பணம் எவ்வளவு ப்ரோஃபைல் கரெக்டா இருந்தா முன்பணம் கட்ட வேண்டியது வெறும் 70,000 ரூபாய் எடுங்க. வண்டி உங்க வீடு சொந்தமா எடுத்துருக்கோம். வெறும் 70,000. வெறும் 70,000 ரூபாய். சூப்பர்ண்ணா. ஃபேமிலியும் கார் வாங்கலாம் அப்படிங்கிறது நான் இங்க வந்து ஆனா இந்த வீடியோ பார்த்தோன்னே மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கார் வாங்கணும்ன்ற ஐடியா கண்டிப்பா தோணும். கண்டிப்பா வரும் இல்லையா? ஆனா எங்களுக்கே எடுக்கணும்னு தோணிருச்சுங்கண்ணா. சரி. ஏன்னா வந்து ஒரு பைக் வாங்குற காஸ்ட்டுக்கு உங்களால கார் வாங்க முடியும் அப்படின்னா நம்ம ஜிகே பைக்ல 2 பேர் தான் போக முடியல, 4 பேர் போகலாம். ஆமா, ஒரு ஃபேமிலியே போய்க்கலாம். ஏன்னா நாங்க இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் தான் போக முடியுது. அப்ப 2 வீலர்ல போகும்போது நம்மளுக்கு 2 வண்டி எடுத்துட்டு போற மாதிரி இருக்குது. கார்னா வந்து லாங் டிராவல்க்கு சரி, கொஞ்சம் நம்ம ஒரு 10 கிலோமீட்டருக்கு போறோம் அப்படின்னா ஒரே இடத்துல உட்காந்து போற மாதிரி இருக்கும். இதுனா 2 வீலர்ல தனித்தனியா பிரிஞ்சு போற மாதிரி இருக்குது. கண்டிப்பா வந்துங்க 2 வீலர் வாங்குற காஸ்ட்டுக்கு நம்ம ஜிகே காஸ்ட்ல வந்து கார் வாங்க முடியும். அதுவும் ஒரு பெஸ்டான பிரைஸ்க்கு குவாலிட்டியான காரை வாங்க முடியும். ஸ்விஃப்ட் டிசைர் பாத்துருக்காங்க. ZDI மாடல் டாப் வேரியன்ட்டுங்க. முதல்ல பாடி லைன் பாத்தீங்கன்னா பக்கா குவாலிட்டி இருக்கும். அப்படியே சுத்தி பாடி லைன் காமிச்சிருங்க. அப்படியே டயர் பேண்ட் காமிச்சிருங்க. நாலுமே ஆவரேஜா ஒரு 80% இருக்குங்க. வண்டி அடிபட ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க. ZDI டீசல் வேரியன்ட். அப்படியே உள்ள இன்டீரியர் பாத்துருங்க. சீட் கவர் பாத்தீங்கன்னா லெதர் சீட் கவர், நியூ சீட் கவர் பத்தி போட்டுருக்காங்க. ஏசி வந்துருது, பவர் ஸ்டீரிங் வந்துருங்க, பவர் விண்டோ வந்துருங்க, ABS பிரேக் வந்துருங்க, 2 வீல் ஏர் பேக் வந்துருது. டீசல் வேரியன்ட்ல மைலேஜ் நல்லா கிடைக்கும். உங்களுக்கு 20-22 வரைக்கும் கிடைக்கும் மைலேஜ். வண்டி எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. வண்டி பக்கா குவாலிட்டியில இருக்கும். ஏசிலாம் பாத்துட்டீங்கன்னா ஃபுல் ஒர்க்கிங்ல இருக்கு. மியூசிக் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங்ல இருக்கு. ஆமாங்க, வண்டி தெளிவா வச்சிருக்காங்க. இதனுடைய மாடல் பாத்தீங்கன்னா 2012 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. கஸ்டமர் இந்த வண்டிக்கு என்ன கோட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா 4,25,000 கோட் பண்ணிருக்காங்க. நம்மளால சொல்லியாச்சு அவங்ககிட்ட இதெல்லாம் போகாதுங்க, இன்னைக்கு கஸ்டமர் எல்லாமே எல்லா வண்டி பாக்குறாங்க அப்படின்னு. அதனால பாருங்க 4 லட்சம் ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துடலாங்க. அதுவே பிக்சட் சின்ன வித்தியாசத்துல பண்ணி கொடுக்கலாம். பெரிய வித்தியாசம் சின்ன வித்தியாசத்துல பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பா ஆனா பெஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஆனா லோன் ஃபெசிலிட்டி பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துடலாங்க. இந்த வண்டிக்கு சிபில் கரெக்டா இருந்தா பாத்துட்டீங்களா? இந்த வண்டி பாத்தா நீங்க கட்ட வேண்டியது 50,000 ரூபாய் கட்டுங்க. இந்த வண்டி உங்க வீடு சொந்தமா இருக்கும். வாவ் சூப்பர்ண்ணா. நீங்க 50,000 ரூபாய் கட்டிட்டு 3.5 லட்சம் ரூபாய் லோன் போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ப்ரொஃபைல் கரெக்டா இருக்கணும். ஓகே. நீங்க உங்க சிபில் மட்டும் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா போதுங்க. அழகா வந்து உங்களுக்கு வந்து லோன் வந்து கண்டிப்பா கட்டாயம் கிடைக்கும். சரிங்களா? அடுத்த வாங்க வரும்போது வண்டியோட போங்க. சூப்பர்ண்ணா. அண்ணா இப்ப நம்ம பார்க்க போறது என்ன காரு, அதுவும் ஒரு கம்மி பட்ஜெட்ல நாங்க கார் எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி கொடுங்க. சரிங்க.
இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிற என்ன வண்டி பாத்துக்கலாம் கேவி 100 பாத்துட்டு இருக்காங்க 100 மகேந்திரால 100 பாத்துட்டு இருக்காங்க ஓகேங்கண்ணா வண்டி பாத்துட்டீங்கன்னா 6 பேர் போகக்கூடிய வண்டிங்க 6 6 பேர் சீட் எடுங்க ஓகேங்கண்ணா வண்டி மாடல் பாத்தீங்கன்னா 2019 ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இப்ப இருக்கு நீங்க வாங்குனீங்கன்னா செகண்ட் ஓனர் செகண்ட் ஓனருங்க சூப்பர்ல நம்பர் பாத்தீங்கன்னா லோக்கல் நம்பர் தான் ஓகே பெல்ட் இதுல தான் இருக்குது சேல நம்பர் சேல நம்பர் ஓகேங்கண்ணா வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது ஷோரூம்ல எப்படி வண்டி வந்து அதே மாதிரி இருக்குங்க அதே மாதிரி ஒரிஜினாலிட்டி அப்படி இருக்கு சொல்லுங்கண்ணா ஒரு கம்மி பட்ஜெட் இந்த அமௌண்ட் வச்சுக்கோங்க இந்த கார் எடுத்துக்கிறேன்னு சொன்னா நீங்க என்ன இந்த பண்ணுவீங்க வண்டி என்ன பிரைஸ் கோட் பண்ணிருக்க பாத்தீங்கன்னா வெறும் 4,75,000 கோட் பண்ணிருக்காங்க ஓகே அதுமே பிக்சட் ரேட் நேசிபிள் தாங்க இந்த வண்டிக்கு ஆ. தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துடலாம் சிவில் கரெக்டா இருந்தா ப்ரோஃபைல் கரெக்டா இருந்தா நீங்க முன்பணம் கட்ட வேண்டியது வெறும் 20,000 எடுங்க அந்த வண்டி உங்க வீடு சொந்தமா வெறும் எடுத்துக்கலாம். 20,000 வெறும் 20,000 உண்மையிலே சொல்றீங்களா உண்மையிலே ப்ராமிஸா பாருங்க. 20,000 எடுங்க வண்டி உங்க வீடு சொந்தமா எடுத்துக்கலாம். வெறும் 20,000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த காரை நீங்க எடுத்துக்கோங்க அது பக்கா கண்டிஷன் நீங்க ஷோரூம்ல பார்க்கக்கூடிய கண்டிஷன் வந்து அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம உள்ள பாக்கலாமா உள்ள அப்படியே பாத்துருங்க இன்டீரியல் காமிச்சிருங்க ஓகேங்கண்ணா நாலுமே ஆவரேஜ் ஒரு 70% இருக்கு எல்லாமே பிராண்டட் டயர் தான் போட்டுருக்காங்க ஓகேங்கண்ணா அப்படியே ஃப்ரண்ட்ல உள்ள காமிச்சிருங்க இன்டீரியல் காமிச்சிருங்க ஓகேங்கண்ணா ஃப்ரண்ட் சீட் கவர் மட்டும் மாத்த வேண்டியது வருங்க ஏசி வந்துருது பவர் ஸ்டீரிங் வந்துருது பவர் விண்டோ வந்துருது டூ ஏர் பேக் வந்துருது ஏபிஎஸ் பிரேக் வந்துருதுங்க ஓகேங்கண்ணா ஏசி சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு ஏசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜில்னஸ் அப்படி இருக்கும் ஓ ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஏன்னா செகண்ட் ஓனர் தானங்கண்ணா ஃபர்ஸ்ட் ஓனருங்க சிங்கிள் ஓனர் இப்ப வாங்க போறவங்க செகண்ட் ஓனர் எடுத்தா ரெண்டாவது ஓனர் ஓகேங்கண்ணா வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது ஓகேங்கண்ணா காமிச்சிருங்க பக்கா குவாலிட்டில இருக்கும் ஓகேங்கண்ணா எல்லாமே அந்த கம்பெனி சீட் கவர் இருக்குங்கண்ணா கம்பெனி சீட் கவர் அப்படியே இருக்குதுங்க அப்படியே இருக்கு வண்டி டீசல் வேரியன்ட் மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 22 வரைக்கும் சாலிடா கிடைக்கும் பெரிய வண்டி எல்லாம் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி இது ஓ 6 பேர் போலாங்க வண்டியில 6 பேர் போலாம் ஆமா சூப்பர் வண்டி பக்கா குவாலிட்டி இருக்கும் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் டச் அப் எதுவுமே கிடையாது வண்டியில எதுவுமே இல்ல ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு பக்கா கண்டிஷன்ல இருக்கிறது ஆமாங்க. சூப்பருங்க எடுத்து ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு அப்படியே வச்சு ஓட்டிக்கலாம் அதுவும் வெறும் 20,000 ரூபாய் வெறும் முன்பணம் 20,000 ரூபாய் எப்படிங்கண்ணா 20,000 ரூபாய்ல ஒரு வண்டி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கீங்க உண்மையாவே 2024 இந்த இயர் எண்ட் சேல் வந்து இந்த காரா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்க ஓகே ஏன்னா வந்து அந்த அளவுக்கு கம்மியான ஒரு பிரைஸ்ல வந்து கொடுத்துருக்கீங்க அதுவும் அமௌண்ட் 20,000 போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்கண்ணா இன்சியல் அமௌண்ட் ஒரு 20,000 தானே ஆமாங்க சூப்பருங்கண்ணா அடுத்து பார்த்தலாமாண்ணா வாங்க அடுத்து ஓகேங்கண்ணா நெக்ஸ்ட் நம்ம ஜிஏ கார்ஸ்ல என்ன வண்டி பார்க்க பாத்தீங்கன்னா ரெனால்ட் டிரைவர் 7 சீட்டட் வெஹிக்கிள் பார்த்துட்டு இருக்காங்க வண்டி பாத்தீங்கன்னா 7 பேர் போகக்கூடிய வண்டிங்க முதல் பாடி பாத்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியில் இருக்குது ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குங்க டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க அப்படி உள்ள இன்டீரியல் காமிச்சிருங்க உள்ள இன்டீரியல் காமிச்சிருங்க ஏசி வந்துருது பவர் ஸ்டீரிங் வந்துருதுங்க டச் ஸ்கிரீன் வந்துருதுங்க மியூசிக் சிஸ்டத்தை காமிச்சிருங்க டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா ஜிபிஆர்எஸோட வந்துருது வண்டி கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 67,000 கிலோமீட்டர் வரைக்கும் லோ கிலோமீட்டருங்க 67,000 வெறும் 67,000 ஓடி இருக்கு 2 வீல் ஏர் பேக் வந்துருதுங்க அப்படி பின்னாடி யாருப்பா கூட இருக்கானா 2 வீல் ஏர் பேக் வந்துருதுங்க சீட் கவர்லாம் லெதர் சீட் கவர் நியூ சீட் கவர் பத்தி மாத்திருக்காங்க அப்படி பின்னாடி காமிச்சிருங்க ஜம்முன்னு ஒரு 7 பேர் உட்கார்ந்து 7 பேர் உட்காந்து போறது வண்டி நீட்டா இருக்கும் ஒரு ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாலும் அவங்க வண்டியில போறதுக்கு டிரைவ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் இது சீட்டு தானுங்களா ஆமாங்க 7 சீட் எடுங்க 7 பேர் தாராளமா உட்காந்து போலாம் தாராளமா பார்க்கலாம் ஃப்ரீயா கொண்டு போலாம் கிட்ட போலாம் போல ஆமாங்க அப்படியே டயர் பேன் பாத்துங்க நாலுமே ஆவரேஜா ஒரு உங்களுக்கு 60% இருக்கு 60% 60% இருக்கு சொல்லுங்க இதோட பிரைஸ் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க மைலேஜ் உங்களுக்கு நல்லா மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி 18-19 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் 7 சீட்டர்லயே உங்களுக்கு இது மாடல் பாத்தீங்கன்னா 2022 சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குங்க இதனுடைய பிரைஸ் நீங்க மார்க்கெட் பிரைஸ் எல்லாமே 7 லட்ச ரூபா சொல்லுவாங்க நம்ம அவ்வளவுலாம் சொல்லல வெறும் 6,25,000 ரூபாய் 6 லட்சம் அதுமே பிக்சட் ரேட் நேசிபிள் தாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் போட்டு கொடுத்துடலாம் ஓகேண்ணா ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் போட்டு கொடுத்துடலாம் சிவில் கரெக்டா இருந்தா ப்ரோஃபைல் கரெக்டா இருந்தா பாத்தீங்கன்னா நீங்க கட்ட வேண்டியது பேர் 70,000 கட்டுங்க 7 சீட்டர் வைக்கல உங்க வீட்டுக்கு எடுத்துருவோம் 70,000 ரூபாய் வெறும் 70,000 கட்டுங்க இந்த வண்டி உங்க வீட்டுக்கு சொந்தமா எடுத்துருவோம் ஓகே ஆனா இது புதுசால வாங்கினா என்ன பிரைஸ்னு வரும் புதுசு வாங்கிட்டீங்களா உங்களுக்கு 12 சில்லற வருதுங்க ஓ ஓகே பாதி ரேட் தான் சூப்பர் உண்மையாவேங்க கண்டிஷனும் சூப்பரா இருக்குது ரேட்டும் பிரைஸும் உங்களுக்கு கம்மியாகும் போது எல்லாருக்குமே பிடிக்கும் ஸ்கிரீன்ல நம்பர் குவாலிட்டியான வண்டி ஆமா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நேர்ல போய் கூட நீங்க பார்த்து கண்டிப்பா வந்து நேர்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா நல்லாவே கிடைக்கும் இதுல நம்ம பாக்குறது அப்படியே தான் உங்களுக்கு காமிப்பாங்க ஏன்னா அது என்னன்னா லைவ்ல என்ன இருக்குது அதை உங்க வீடியோலயும் காமிக்கிறேன் ஓகேங்கண்ணா நெக்ஸ்ட் நம்ம ஜிஏ கார்ஸ் என்ன வண்டி பாக்குறோம் மாருதி எர்டிகா பார்த்துட்டு இருக்காங்க 2014 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்க வண்டி பார்த்தா ஃபுல் ஃபிட்டிங்ல இருக்குங்க வண்டி மதுரை நம்பர் மதுரை ஆமாங்க மதுரை நம்பருங்க டயர் பேண்ட் பாத்துங்க நாலுமே ஆவரேஜ் ஒரு 70% இருக்குங்க டயர் பேண்ட் அப்படியே பாடி லைன் காமிச்சிருங்க பக்கா குவாலிட்டியில இருக்கும் டீசல் வேரியன்ட்ல 7 சீட்டட் வெஹிக்கிள் உங்களுக்கு மைலேஜ் குடிக்கக்கூடிய வண்டிங்க 20 to 22 சாலிடா கிடைக்கும் 20 to 22 ஆமாங்க டீசல் வேரியன்ட் அப்படியே உள்ள பாத்துருங்க இன்டீரியல் பாத்துருங்க ஏசி வந்துருது பவர் ஸ்டீரிங் வந்துருங்க பவர் விண்டோ வந்துருதுங்க கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க 2 வீல் ஏர் பேக் வந்துருது ஏர் பேக் கூட இருக்கு ஆமாங்க அப்படி பின்னாடி பாத்துருங்க பார்த்தலாம்ண்ணா ஓகேங்கண்ணா பின்னாடி அப்படியே இன்டீரியல் காமிச்சிருங்க லெதர் சீட் கவர் அப்படியே இருக்கு நியூ சீட் கவர் அப்படியே போட்டுருக்காங்க ஓகே இதுல ஒரு 6 பேர் உட்காரலாம்ண்ணா ஆமாங்க அப்படி பேக் டயர் காமிச்சிருங்க அப்போலோ பிராண்டட் டயர் பார்த்தா மாத்திருக்காங்க
நியூ டயர் பத்தி போட்டுருக்காங்க. ஓகே. வண்டி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும், குவாலிட்டியான வண்டி. டீசல் வேரியன்ட் எல்லாம் 7 சீட்டர் வெஹிக்கிள்ங்க, எர்டிகா. இது மாடல் பார்த்தா 2014 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. கிலோமீட்டர் பார்த்தா 130 ஓடி இருக்குங்க. ஓகே. இதனுடைய மார்க்கெட் பிரைஸ் பாத்துட்டீங்களா, நீங்க எவ்வளவு கோட் பண்ணிருக்க வெறும் 6 லட்சம் ரூபாய் கோட் பண்ணிருக்கீங்க. அது பிக்சட் ரேட் நேசிபிள் தாங்க. 6 லட்சம். ஆமாங்க. இந்த வண்டிக்கு ப்ரோஃபைல் கரெக்டா இருந்தா ஆல் ஓவர் தமிழ்நாடு லோனும் போட்டு கொடுத்துடலாங்க. சிவில் கரெக்டா நீங்க கட்ட வேண்டியது 70,000 எடுக்கிற வண்டி உங்களுக்கு சொந்த மாதிரி இருக்கும். சூப்பருங்கண்ணா. ஆனா இது புதுசா வாங்கினா என்ன பிரைஸ் வரும்னா? புதுசு இன்னைக்கு பாத்துட்டீங்களா உங்களுக்கு 16 வருதுங்க. 16. ஆனா நம்ம வெறும் 6க்கு தான். ஆமா. ஆனா என்ன இயர்னா? 2014ங்க. 2014. 10 வருஷம். ஆமாங்க. ஓகேங்கண்ணா.